திருநள்ளாறு ஒரு புனிதமான ஸ்தலம். ஆனா எல்லாரும் திருநள்ளாறு போலாமா அப்படின்றதுல தான் ஒரு முரண்பாடு இருக்கு. நிஜமாவே திருநள்ளாறு சனி ஸ்தலமா அந்த டவுட் கேட்பாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த நல தீர்த்தத்துல எப்பவுமே அழுக்கு இருக்கும். நீங்க போய் குளிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அழுக்கு தான் சனி போகும். திருமண தடை உள்ளவங்க ஆண்களா இருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு அவங்க உடுத்திய உடைய விட்டுட்டு கோவில்ல அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வேற எங்கேயும் போகாம வீட்டுக்கு வர்றது நல்லது. பிரார்த்தனையா பரிகாரமா போறோம். அப்ப என்ன ஆகும்னா நிறைய பாதிப்புகள் வரும். அது நிறைய பேருக்கு தெரியறது. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எனக்கு அந்த தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னா சோழி பிரசனம் பார்ப்போம். அந்த சோழி பிரசனத்துல அந்த தோஷங்களை அப்படியே எக்ஸாக்டா சொல்லும். ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். திருநள்ளாறு சனீஸ்வரன் உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை திருநள்ளாறு. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருப்பம் தன்னால வந்துரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஏன் சார் எடுத்த உடனே எல்லார் வாயிலிருந்தும் திருநள்ளாறுன்னு வருது? இல்லை, ஆக்சுவலாக திருநள்ளாறு ஒரு புனிதமான ஸ்தலம். அது சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ஊர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் அது திருநள்ளாறு அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ஸ்தலம்னால எல்லாரும் சொல்றோம். ஆனா எல்லாரும் திருநள்ளாறு போலாமா அப்படின்றதுல தான் ஒரு முரண்பாடு இருக்கு. அப்படியா? ஆமா. ஏன் சார் அது? ஏன்னா பொதுவாவே சனி திசை நடக்குது, ஏழரை சனின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பல வருட சனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. இல்ல நார்மலா பொதுவாவே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்றது புதுசா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சனி திசை அப்படின்னா எல்லாருமே ஜோசியர் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. என்னன்னா திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய சனிஸ்தலம் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாருமே போலாம், அதுலயும் எந்த டவுட் கிடையாது. ஆனா போகும்போது எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்குமா இல்லையா? ஆமா. அந்த பிரார்த்தனையை அவர் செஞ்சு கொடுப்பாரா? அந்த பிரார்த்தனை நிறைவேறுமா? உங்களுடைய பிரச்சனைகள் தீருமா அங்க போனா அப்படின்றதான் கேள்வி. யாரும் போக கூடாதுலாம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல எல்லா தெய்வத்தையும் வச்சு வழிபாடு பண்றோம். எந்த தெய்வமாவது காப்பாத்திராதா அப்படின்னா இந்து கலாச்சாரத்துல நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா எல்லாருமே திருநள்ளாறு போலாமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பேரை வேணான்னு சொல்லியிருக்கோம். எதனால சார்? எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு அப்படின்னு சனி பகவான்னா எல்லாருக்கும் தெரியும், சனி ஸ்தலம் அப்படின்னு. அந்த சனி ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்பொழுது அது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். கெட்ட இடத்துல இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். 3, 6, 8, 12ஆம் இடம். 6, 8ல இருந்தா அது அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். அது 8ல இருந்தா ஆயுள் தீர்க்கும், ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஜாதகரா இருப்பார் அவர். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்துல நீங்க சனீஸ்வர பகவானை வேண்டுங்கன்னு சொன்னா போன ஜென்மத்துல போன தலைமுறையில இவங்க சனி பகவானை ஏதாவது ஒரு நிந்தனை பண்ணியிருப்பாங்க. ஏதாவது தவறான விஷயங்கள் அந்த கோவில்ல நடந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இல்ல இவங்க குலதெய்வத்தை ஏதாவது அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, இல்ல குலதெய்வ கோயிலை உடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போனீங்கன்னா என்ன ஆகும்னா இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் வரும். ஒண்ணு. ரெண்டாவது கடக லக்னம், சிம்ம லக்னம். இந்த 2 லக்னங்களுக்குமே பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான், கடக ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான், சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சனி பகவான், சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி சனி பகவான். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படின்னு சொல்லுவோம் சனி. அப்ப இந்த ராசி அன்பர்கள் அங்க போறாங்க, இந்த லக்ன அன்பர்கள் அங்க போறாங்கன்னா பிரச்சனைகளை இன்னும் பெருசா. இப்ப நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆக்சுவலா எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா நல்லது நடந்துராதான்ற ஒரு எண்ணத்துலதான் போறாங்க. ஆனா நல்லது நடந்துராதான்னு போகும்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு வேண்டுதலோட போறாங்க. அதுதான் இங்க இந்த ஒரு பாயிண்ட நான் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விருப்பப்படுறேன். எல்லாருமே போலாம், ஆனா ஒரு வேண்டுதலோட போறோம். எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டுதலோட போறோம். அப்ப அந்த வேண்டுதலோட போகும்போது இந்த லக்னக்காரர்கள் போனா பாதிக்கும். என்ன பண்ணலாம் சார்? அது பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்கள் போனா பாதிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள், அதாவது பாத்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திர அன்பர்கள் போனா கூட சில ஜாதக அமைப்புல பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்ன சொல்லுவோம்னா ஜோதிட சாஸ்திரத்துல புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். புணர்வு தோஷம் சொல்லுவோம். இந்த யார் ஜாதகத்துல புணர்வு தோஷம் இருக்கோ, அதாவது பாத்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல பிறந்தவங்க, சரிங்களா,
இதுல சனி இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க. அதே மாதிரி பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புணர்வு தோஷம் இருக்கும். இந்த புணர்வு தோஷம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து வாழ்க்கையில எப்பவுமே ஒரு குழப்பவாதியா இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, மகர ராசி, கும்பராசி இதெல்லாம் புணர்வு தோஷம் உள்ள அமைப்பு உள்ள இதுன்னு சொல்லுவோம். பொதுவாவே ஜென்ரலாவே நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மகர ராசி, அடுத்தது வந்து கும்பராசி, நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்தில் நின்று போயிருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலைனால பொண்ணுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், பையனுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு விபத்து நடந்துடும், கல்யாணம் நிப்பாட்டிடும், அந்த மாதிரி அந்த நேரத்துல நிப்பாட்டிடும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, உத்திரட்டாதி, அடுத்தது வந்து பூசம், அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்புகள் எப்பவுமே இருக்கும். நீங்க இந்த இதுல பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவாங்க, இந்த நட்சத்திரத்துல இருந்தேன், இது மாதிரி இருந்து எனக்கு வந்து மேரேஜ் நினைச்சு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னா, அந்த தோஷம் இருக்கிறதுனால அங்க போனா அதிக பாதிப்புகளை அந்த சனி பகவான் கொடுப்பார். கண்டிப்பா. அது தெரியாம தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே சனி திசை அப்படின்னா எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா போகும்போது ஒரு காலகட்டத்துல எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் வழிபாடு கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், ஒரு பிரார்த்தனையா ஒரு பரிகாரமா போறோம். அப்ப என்ன ஆகும்னா நிறைய பாதிப்புகள் வரும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எனக்கு அந்த தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னா, சோழி பிரசனம் பார்ப்போம். அந்த சோழி பிரசனத்துல அந்த தோஷங்களை அப்படியே எக்ஸாக்டா சொல்லும், எக்ஸாக்டா காமிக்கும். நிறைய பேருக்கு நீங்க திருநள்ளாறு போனதுக்கு அப்புறம் கடன் அதிகமாச்சா, உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் எனக்கு வந்து இதுக்கப்புறம் நிறைய கடனாச்சு, சண்டைகள் வந்துச்சு, குடும்பத்துல பிரிவினைகள் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சோழி பிரசனம் பார்த்து சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா திருநள்ளாறு போகாம இருக்கிறது நல்லது. அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம், இல்லை ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துட்டு பண்றது சிறப்பு. கண்டிப்பா. இல்ல வேற கோயிலுக்கு போங்க அப்படின்னா ஏதாவது கோயில்கள் இருக்கா? நிறைய இருக்கு. சனி பகவானுக்கு நீங்க திருநள்ளாறு தான் போகணும் அவசியம் கிடையாது, மற்ற கோயில்களுக்கு போகலாம். மற்ற கோயில்களுக்கு எல்லாம் போகலாம். அந்த திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய சனி ஆதிக்கம் உள்ள ஸ்தலம் அது, அதனாலதான் அங்க போக கூடாதுன்னு சொல்லுவோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் நிறைய வேண்டுதல்களோட போவாங்க, நீங்களும் சொன்னீங்க. பொதுவாவே அங்க போறவங்க அப்படிதான் போவாங்க. அப்ப நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை அவங்க ப்ராப்பரா பண்ணாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கே டவுட்டா தான் இருக்கும், நம்ம ப்ராப்பரா பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம அங்கேயே குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும், இல்லைன்னா எதையும் நம்ம எடுத்துட்டு போன எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த மாதிரி பண்ணணும் சார்? ஆக்சுவலா வந்து என்னன்னா, திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தீர்த்தம் நல தீர்த்தம் சொல்லுவோம். அங்க நலன் வந்து மறைந்திருந்து வாழணும் அப்படின்னு ஒரு இது வந்ததுனால, அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இது மோட்சம் வந்துச்சு, அவருக்கு நிவர்த்தி வந்துச்சுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆக்சுவலா வந்து என்னன்னா, அது மாதிரி உங்களுக்கு அந்த கர்ம வினை குறையணும் அப்படின்னா அந்த நல தீர்த்தத்துல குளிக்கிறது நல்லது. அந்த நல தீர்த்தத்துல குளிக்கும் போது என்னன்னா, நீங்க அது ஏற்கனவே பயன்படுத்திய ஆடையை உடுத்திக்கிட்டு குளிக்கணும். புது ஆடை பயன்படுத்தக்கூடாது முதல்ல, சரிங்களா? ஏற்கனவே நீங்க ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆடையை பயன்படுத்தி நீங்க குளிச்சுட்டு, அதே மாதிரி அந்த குளிச்சுட்டு வரும்போது அந்த ஆடையை விட்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னா, சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன். அந்த குளத்துல குடிச்சிட்டு நீங்க அந்த கர்மாவையும் கொண்டு வந்துடக்கூடாது, சுமந்துட்டு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் ஒண்ணு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, நிஜமாவே திருநள்ளாறு வந்து சனிஸ்தலமா, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அந்த டவுட் கேட்பாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த நல தீர்த்தத்துல எப்பவுமே அழுக்கு இருக்கும். நீங்க போய் குளிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சாதாரணமா ஹைஜீனிக்கா வீட்டுல குளிச்சவங்களால அங்க குளிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அழுக்கு அப்படியே அந்த திரியா இருக்கும். அந்த அழுக்கு தான் சனி போகும். அந்த அழுக்கை தான் நம்ம விட்டுட்டு வரோம் ஆக்சுவலாங்க. அதனால என்ன பண்ணும், உடுத்திருக்கக்கூடிய உடையை அங்கேயே கழட்டி விட்டுட்டு வர்றது நல்லது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மேக்சிமம் மேலே போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ளாடைகள் மட்டும் அங்கே விட்டுட்டு வர மாதிரி வச்சிருக்காங்க. அது இன்னும் அதிகப்படியான பீடையையும் தோஷத்தையும் கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஆடை உடுத்திருக்கீங்களோ, அதுவும் வீட்டுல இருந்து ஏற்கனவே பயன்படுத்திய ஆடையை குளிச்சுட்டு அது எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு, இல்ல உங்களுக்கு எந்த ஆடையை வேண்டாம் அப்படின்னு தோணுதோ அதை கூட போட்டு. நிறைய பேர் அது ஹெசிடேட் ஆவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை விடணுமா அப்படின்னு. தப்பு இல்ல, அந்த மாதிரி ஹெசிடேட் ஆனா அவங்களுக்கும் அந்த கர்மா போகாது ஆக்சுவலா. அதனால மேக்சிமம் என்னன்னா, எந்த ஒரு மனநிலை யோசனையும் இல்லாம எந்த ஆடையை பயன்படுத்திருக்கோம் அதை விட்டுட்டு அங்க வர்றது சிறப்பு. வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய கர்ம வினை குறையும். இதுதான் ஐதீகம். ஆனா சில ராசி அன்பர்கள், சில நட்சத்திர அன்பர்கள் போகக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை அவாய்ட் பண்றது நல்லது.
கண்டிப்பா சார். அங்க போயிட்டு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும்? ஏன்னா நிறைய பேர் திருமண தடைக்காக போவாங்க. சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக போவாங்க. இல்லன்னா என்னோட தொழில் வந்து பல வருஷமா வந்து கிடப்பிலே இருக்கு. லாஸ்லயே போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் மேல வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு எல்லாம் போவாங்க இல்லையா? சோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து நீங்க முதல்ல கேட்ட மாதிரி திருமண தடை, ம். திருமண தடை உள்ளவங்க ஆண்களா இருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு அவங்க உடுத்திய உடைய விட்டுட்டு கோவில்ல அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வேற எங்கேயும் போகாம வீட்டுக்கு வர்றது நல்லது ஃபர்ஸ்ட். அதே போல பெண்களா இருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில அங்க நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா திருமண யோகம் கண்டிப்பா கிடைச்சிரும், எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை பேர். இப்போ குழந்தை பேரு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா அது வந்து டிலே சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு மருத்துவ ரீதியா அவங்க உடம்புலேயே சில பிரச்சனைகள் இருக்கு ஜாதக ரீதியாகவும். அப்படி இருக்கும்போது டிலே இருக்கு, மருத்துவ ரீதியா ப்ராப்ளம்னா நீ அங்க போறதுனால ஒன்றும் நடக்காது, மருத்துவர்கிட்ட தான் போகணும். ஆனா உங்க ஜாதகத்துல டிலேன்ற விஷயங்கள் இருக்கு, சனியோட ஆதிக்கத்தினால டிலே ஆகுது அப்படின்னா அங்க வியாழக்கிழமை போய் நீராடுறது நல்லது. கணவன் மனைவி சேர்ந்து நீராடணும், அதான் ரொம்ப முக்கியம். தனியா போகக்கூடாது. ரெண்டு பேருமே சேர்ந்தும் குளத்துல குளிச்சுட்டு அங்க ஆடையை விட்டுட்டு அவங்க மாத்திட்டு அடுத்தது வந்து அங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பேரு உறுதியா கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி வந்து வியாழக்கிழமை செய்வது சிறப்பு. அடுத்தது வந்து தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணா சிறப்பு. புதன்கிழமை அன்னைக்கு போய் அவங்க தொழில் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு அந்த நலத்தீர்த்தத்தை குடிச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, இதுல என்னன்னா அந்த பரிகாரம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு போறோம் அப்படின்னா திருப்பி வீட்டுக்கு வர்றது நல்லது, வேற எங்கேயும் போகாம. ஆமா ஆமா, அது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும், எந்த பிரச்சனைகளும் வராது. அதே போல கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு, கண்டிப்பா சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை அன்னைக்கு நலத்தீர்த்தத்துல குளிச்சுட்டு அவங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உடல்நல கோளாறு இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அவங்க அந்த கோவில்ல குளிச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா உடல்நல கோளாறுகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா சார். ஏன்னா பொதுவாகவே திருநள்ளாறு போகணும்னா சனிக்கிழமையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, அன்னன்னைக்கு போங்க. யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிழமைகளை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. திருநள்ளாறு பத்தி தெரியாத பல விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.